ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு என்பவர்களை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய அன்பில் தங்களுடைய வாழ்வை இணைத்து கொண்ட இந்த திருத்தூதர்களை பின்பற்றி நாமும் அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அந்தோணி சந்தியாக குளோரி ஒப்புக்கொள்ளக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி. இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற மகள் ஆண்டோ நிவேதாவை கடந்த நாட்கள் முழுக்க இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், வரும் காலங்களிலும் இறைவனுடைய அருளும் இரக்கம் ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும், இறை பக்தியை ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தந்து காக்கும்படியாகவும், குடும்பத்திற்கு இறையாசி இருக்கும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக, தூய மிக்கேல் அதிதூதர் வழியாக, அமலோற்பு அன்னை வழியாக ஒப்பு கொடுப்போம். மேலும் அல்போன்சாவுக்கு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த அண்ணன் வின்சென்ட் அவர்களுடைய ஆன்மாவிலிருந்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், அப்பா வர்க்கீஸ், அம்மா மிக்கேல் அந்தோணியாள், மேரி, குழந்தை இயேசு ஆசிர்வாதம், எலிஸ் மிக்கேலா ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்க வேண்டி நாம் வேண்டிக் கொள்வோம். அந்தோணி ராபின்சன் குடும்பத்தார் கொடுக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ஜோஸ்பின் சர்மிளா அவர்களுடைய ஆன்மா இறைவன் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக நாம் வேண்டுவோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள்.
இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பதும் தந்தையை காண்பதுமாகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 6 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள்
என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு இவர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித பிலிப்புவை பற்றி நிறைய செய்திகள் விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது யாக்கோபுவை பற்றி மிக சுருக்கமான செய்திகள் தான். அவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார், சான்று பகர்ந்தார் என்கிற செய்தியை தவிர வேறு பெரிய செய்திகள் இல்லை. இந்த யாக்கோபுவை நாம் சின்ன யாக்கோபு என்று சொல்லுகிறோம். அப்படின்றால் பெரிய யாக்கோபு யார்? செபதேவினுடைய பிள்ளைகளான யோவான், யாக்கோபு என்பவர்கள் தான் பெரிய யாக்கோபு. அந்த பெரிய யாக்கோபு தான் முதலில் சாட்சியாக தலைவெட்டப்பட்டு ஆண்டவருக்காக மரித்தார் என்பதை விவிலியம் நமக்கு சொல்கிறது. இவர்கள்தான் யார் பெரியவர் அப்படிங்கிற கேள்வி வருகிற போது உமது வலப்புறத்தில் ஒருவர், இடப்புறத்தில் ஒருவர் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த யாக்கோபு யார்? அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூய மத்தேயுவையும் அல்பேயுவின் மகன் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கிற போது ரெண்டு பேருமே சகோதரர்களாக இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பும் சொல்லப்படுகிறது. இதுதான் யாக்கோவை பற்றிய செய்திகள். ஆனால் பிலிப்புவை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், நேற்றைய நற்செய்தியில் அவர் வருவார். 200 தெனாரியத்திற்கு அப்ப வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு எப்படி போதும் என்று சொல்கிற நிகழ்விலே வருவார். அதே போல கிரேக்கர்களை இயேசுவிடத்தில் அழைத்து வருகிற நிகழ்விலே இந்த பிலிப்பு செயலாற்றுவார். அதே போல் இன்றைய நற்செய்தியிலே தந்தையை எங்களுக்கு காட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற போது அந்த கேள்வியை கேட்கிறவராக அவரை பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பின் போது இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு இந்த எத்தியோப்பிய நிதியமைச்சனாகிய இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திப்பதற்கு இந்த பிலிப்பு தான் அனுப்பப்பட்டார், ஆவியால் அனுப்பப்பட்டார் என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் விவிலியத்திலே பல பகுதிகளிலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, எது எப்படியாக இருந்தாலும், இவ்வளவு நெருக்கமாக ஆண்டவரோடு இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? பிலிப்பு சொல்லுகிறார், தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்கிறார். உடனே ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? யோவான் 14:9 என்ன சொல்கிறார்? பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலத்தில் நீங்கள் நிறைய புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதில் 3 மாதத்தில் ஆங்கிலம் கற்பது எப்படி, 3 மாதத்தில் ஹிந்தி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் போட்டிருப்போம். அதை பார்த்தே நீங்கள் மனப்பாடம் பண்ணி பேசி சொல்லியே ஹிந்தி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் 3 மாதத்தில் ஹிந்தி படிச்சிருக்காங்களா? யாராவது படிச்சிருக்காங்களா? 3 மாதத்தில் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறாங்களா? தெரில, நமக்கு தெரில. அந்த புத்தக கடைக்காரன் கூட படிச்சிருக்க மாட்டான், அவனும் வாங்கி வச்சு விற்கத்தான் செய்யுதான். ஆனால் நம்ம ஆட்கள் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே மொழி தெரியாத இடத்துக்கு போய் 1 மாதத்தில் படிச்சிருந்தாங்க, 1 மாதத்தில் படிச்சிருந்தாங்க. அல்லது ஒரு 2 மாதத்துக்குள்ளவே ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிறாங்க. அப்போ ஒன்றை அறிவது என்பது எவ்வளவு நாள் வேணும்? ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாள் வேணும்? அன்பார்ந்தவர்களே, ஒரு நொடி பொழுது போதும். ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால் எத்தனை வருஷம் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எவ்வளவு நாட்கள் நீங்கள் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும்?
ஒரு நொடி பொழுதில் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து கேட்கிறார், எவ்வளவு நாள் உனக்கு வேணும்? நீ எவ்வளவு நாள் என் கூட இருந்தா தந்தையை அறிந்து கொள்வாய்? என்னை கண்டவர் தந்தையை கண்டார், அவ்வளவுதான். என்னை பார்க்கும்போது தந்தையை பார்ப்பது போல உனக்கு தோணலைன்னா எப்படி? அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊரில் சொல்லுவோம், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளை அப்படியே அப்பாவை போல இருக்கிறது. குணநலன்களும் எப்படி இருக்கணும்? அப்பாவின் குணம் போல தான் இருக்கணும். இங்கே நமக்கு பார்க்கிறோம், தந்தையை போலவே இருக்கிறார். தந்தை என்னுள் செயலாற்றுகிறார். அவர் சொல்வதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர் செயலாற்றவில்லை என்று சொன்னால் நான் சொல்ல முடியாது. இது எல்லாம் இயேசுனுடைய வெளிப்பாடுகளாக பார்க்கிறோம். அப்படி என்றால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்பது தந்தையை காண்பது போலதாகும். ஆகவே எவ்வளவு நாட்கள் நீங்கள் அவரை தேட வேண்டும்? அதை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப நாட்கள் தேடிக்கிட்டே இருக்கிறவங்களாம் கண்டுபிடிக்க முடியலை. ரொம்ப நாட்களாக புத்தகம் வாங்கி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் படித்து முடித்து ஹிந்தியும் இங்கிலீஷும் படித்து முடிக்கலை. ஆனால் ஒரு தேவை, இதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இது எனக்கு அடிப்படையானது என்கிற அந்த உணர்வு வந்த பொழுது கற்றுக்கொள்கிறார் அல்லவா? அதுபோல தந்தைக்கும் நமக்கும், இயேசுவுக்கும் நமக்குமான அந்த உறவு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசுவை குழந்தையா கோயிலுக்கு தூக்கிட்டு வராங்க. அப்போ தூக்கிட்டு வருகிற போது சிமியோன் ஒரு நொடி பொழுதில் கண்டுகொள்கிறார். எவ்வளோ நாள் காத்திருந்தார்? காத்திருந்தது ஏராள நாட்கள். ஆனால் ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரை கண்டு கொண்டார். அந்த ஒரு நொடி பொழுதில் சொல்லுவார், என் கண்கள் மீட்பரை கண்டு கொண்டன. ஆண்டவரே, உம் அடியான் என்னை அமைதியுடன் போகச் செய்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்மை கண்டு கொண்டேன், உம் மகனை கண்டு கொண்டது உம்மை கண்டு கொண்டது போலதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனை காண்பதற்கு ரொம்ப நாட்கள் வேண்டாம். நீ பாருங்க, கூடவே இருந்த போதெல்லாம் கண்டுகொள்ளாத தோமையார் என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படின்னு ஒரு நொடி பொழுதில் கண்டுகொண்டார். ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொள்ளலை. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம், தேடுதல் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடிக்க அதை பின்பற்ற நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வீர்கள். என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார். பிலிப்புவுக்கு அதைத்தான் சொல்கிறார். எவ்வளவு நாள் நீ இருக்கணும், நீ எவ்வளவு நாள் இருந்தால் என்னை புரிஞ்சுக்குவ. ஆகவே நாட்கள் புரிதல்ல, ஒரு நொடி பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதாய் அமையும். சிந்திப்போம். ஆமென். பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, என்னரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர் துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, என்னரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர் துளி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. ஆபேல் தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. அண்ணலே தந்தாய் உன்னை பலி, அடியேன் தருவேன் என்னை பலி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, என்னரும் தியாக பலி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இந்த மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது, எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் மகு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயிரந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீயே. ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீயே. ஒன்றானவா, உருவானவா, நின்மலர் பாதத்திலே என்னை மறந்து உனை அடைந்து எழிலடைந்திட பாடுகின்றேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீயே. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ என்னில் வளர நான் இளமெங்கும் நின் மனம் கமழ உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீ. யூபிலி ஆண்டு ஜெபம்.
விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் திருமகனும் எம் சகோதரருமான சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, ஏங்கிடும் மனதிற்கு வரும் நினைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, ஏங்கிடும் மனதிற்கு வரும் நினைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு. குத்தி பிளந்திடும் ஈட்டியுமானே, கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. குத்தி பிளந்திடும் ஈட்டியுமானேயும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு. தத்தி தாய் மேல் சாய்ந்திடும் இயேசுவை சதா உன் நினைவினில் பதித்திடுவாய்.
சதா உன் நினைவில் பதித்திடுவாய். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு, அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு. எத்துணை கனிவு, எத்துணை தெளிவு, ஏங்கிடும் மனதுக்கு வரும் நினைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு.